வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் அலார்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோழி இனங்களோட பேரானது பஞ்சாப் பழுப்பு கோழி இனங்கள்னு வந்து சொல்லுவோம். இந்தியாவில் மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கோழி இனங்களில் ஒரு முக்கியமான கோழி இனங்களாக இந்த பஞ்சாப் பழுப்பு கோழி இனங்களானது இருக்குங்க. நிறைய மக்களோட வாழ்வாதாரத்தில் இன்றியமையாத ஒரு முக்கிய இனங்களாகவும் இந்த பஞ்சாப் பழுப்பு இன கோழிகளானது இடம் பிடித்திருக்குன்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா பகுதிகளோட மக்களோட வாழ்வாதாரத்தில் ஒன்றி இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. ஏன்னா இதோட பூர்வீகம் அந்த பகுதி தான் பஞ்சாப் மற்றும் ஹரியானா. இந்த இனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான சிறப்புகள் வந்து பார்ப்போங்க. குறிப்பாக இந்த இனங்கள் கோழிகளோட வண்ணங்கள் உங்களுக்கே வந்து பார்த்த பிறகு வந்து புரிஞ்சிருப்பீங்க. பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். பழுப்பு நிறங்கள்லேயே கருப்பு கலர் புள்ளிகள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கோடுகளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்களானது பெரும்பான்மையான கோழி இனங்களானது இடம்பெடுத்துக்கோங்க. பழுப்பு நிறங்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடர் பழுப்பு நிறங்கள் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டான பழுப்பு நிறங்களானது இந்த கோழி இனங்களில் வந்து இருக்கும். அதனால தான் இதை பஞ்சாப் பழுப்பு கோழி இனங்கள்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கோழி இனங்களோட கொண்டைகளானது ஒற்றை கொண்டை அமைப்பை கொண்டதுங்க. கோழிகளோட கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுத்தர உயர கால்களை கொண்டதுங்க. மஞ்சள் நிறமாக இருக்கும். ஒற்றை கொண்டை அந்த படங்கள் வந்து இங்கே காட்டியிருக்கு, பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த வால் பகுதி பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்தில் அங்கே காணப்படும். இந்த இனங்களோட இறைச்சி எந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரங்கிறது பார்ப்போங்க. சேவலோட வெயிட் வந்து 2லேருந்து 2.15 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட்டை வந்து எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழிகளானது 1.25லேருந்து 1.57 வரைக்கும் அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 175 நாளுக்குள்ள முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 60லேருந்து 80 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. முட்டைகளோட வெயிட்டானது 38லேருந்து 48 கிராம் வரைக்கும் அதிகபட்ச வெயிட் வரும். சராசரி 40 கிராம் வரைக்கும் வருவாங்க. முட்டைகளோட வண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டைகள் போன்று பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் அலார்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.